கட்டு போறேன் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் போடா போடா ஏய் கொஞ்சம் போடா டேய் டேய் போடா ஏமா ஏமா வாமா 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 ஏதாவது பேசிக்கலாம் பாபா கோவப்படாத வாமா சொல்லுங்கண்ணா ஏதோ அவன் சின்ன பையன் தெரியாத பையன் அவனா அவனா டேய் தாலி எப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்கம்மா கேள்விப்பட்டேன் ஓயனோ நான் ஆத்த விட்டு போறேன்னா அவங்கிட்ட நான் வாழ மாட்டேன் பையன் கிட்ட நான் வாழ மாட்டேன் எங்க அண்ணன் தங்கச்சினா என் அக்கா தங்கச்சிக்கிறடா என் அக்கா தங்கச்சிட்டு போவேன்டா போட்டேன் அக்கா வீட்டுக்கார மாதிரி சொன்னாமா அக்கா வேலைக்கு அடிச்சுட்டு ஆமாண்டா ஏய் கமல் என் அக்கா தங்கச்சி விட்டு போயிட்டா என் சித்தாத்தா என் பெரியாத்தா விட்டு போவேன்டா சாமி முதல்ல நீ பொழுதடி படம் போட்ட இந்த சின்ன வரம்பில் சின்னதா ஒரே தமால் திமாலி ஏன்டா அப்படி போட்டு அவனை அடிக்கிற பையா பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணை தான் தெரிஞ்சு நான் தானே பார்த்து கட்டி வச்சேன் பொண்ணு நல்ல பொண்ணு தான் உன் மேலேயே எந்த குறையும் சொல்ல முடியாது இல்லை 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 தவறு எங்க இருக்குதுன்னா தவறு எங்க இருக்குதுன்னா தாய் கையில தான் தவறே இருக்குது. 8 இழை நூல்ல இந்த தாலி கட்டப்பட்டிருக்குது. 8 இழை அதான் எண்ணி பார்த்தனா அதனால்தான் பாப்பா எட்டி வச்சுக்கிட்டே போகுது. தாலி கயிறு 9 இழை இருக்கணும். இந்த மாதிரி தான் அவசரத்தை போய் பார்த்து வாங்கினோம். 9 இழை தாலி கயிறு இருக்கணும். அதனால உன் கை ராசி இல்லாத கையே இது அருமையான கிராமம். டீ போட்டு என்ன கொடுத்தாங்களா அவங்களாண்ட ஒரு 4 கவருக்கு கூட ஒரு குண்டு மணி இருந்தாலும் பரவாயில்ல. பொண்ணால தாலி செய்து வந்து என் கையில் கொடுத்துரு. உனக்காக சிரமப்பட்டு அந்த 9,700 ஒரு நிலத்துக்கு தவிர நான் வாங்கிடுறான். நீ எடுத்து தரணுமா? அந்த தாலி கையில மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது அவர் நலத்தை வித்தா வாங்கிடுப்பா. ராசி இல்லாத கையால கோத்து பாப்பா கழுத்ததை கட்டி விடுறான். குடும்பம் எப்படி கும்பு கொடி ஓடுதுன்னு பாரு. 1 மாசமோ இல்ல 3 மாசமோ 6 மாசமோ என் வீட்டுல வச்சிருந்து அது வயிறு நிறைய தண்ணி தடுப்பு ஊத்தி அனுப்புறான்.